ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா என்னது நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தூணெல்லாம் இங்கே பாருங்கள். நிஷாவுக்கு பின்னாடி கூட தூணெல்லாம் இருக்குது. சரி, கோயிலை சுற்றி பார்ப்போமா நிஷா? சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே கோயிலுக்குள்ளெல்லாம் எடுக்க மாட்டோம், கோயிலுக்கு வெளியில் வேணால் வெளியே எடுக்க கும்பிட்டு கோயிலை சுற்ற போகிறோம். வெளியில் வேணால் போய் சுற்றி பார்ப்போம். தர்ணேஷ் ஹாய் சொல்லு. நீ அப்பையோட உட்காந்துரு, நாங்கள் போய் சுற்றி வீடியோலாம் எடுத்துகிட்டு வரோம். தியா ஹாய் சொல்லு. சரி போமா நிஷா, வா சுற்றி பார்த்துட்டு வரோம். ஓகே, நம்ம இப்போ கோயிலை சுற்ற வந்தாச்சு. அந்த கோயில் என்ன அதுக்கு வெளியில் இன்னும் வெளியிலையும் இருக்குது. அடுத்ததும் ஒன்று இருக்குது. இது கோபுரம் தான். கும்பகோணத்துக்கு வந்து நல்ல ஒரு இது எது இந்த கோயிலுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான விஷயம். என்னென்ன விசேஷம் நிஷா அந்த கோயிலில்? கல்கருட பகவான் அது தூக்குவாங்க, அது பார்த்தோம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் 16 தடவை திருப்பதிக்கு வந்ததா சமம் அப்படின்னு இவர் பூஜை பண்ணுறவர் சொன்னார். திவ்ய தேசத்தில் இது 14வது திவ்ய தேசம் அப்படின்னாரு. தியா வா, இங்கே பாருங்கள், இது ஒரு கோபுரம். இது ராஜகோபுரம் நுழைவாயில். இது ஒரு கோபுரம். ராஜகோபுரம்னா அது நுழைவாயில் தானே ராஜகோபுரம், எப்போவுமே அதுதான். திருப்பதி மாதிரிங்க இது. நைட்டெல்லாம் கும்பகோணம் 16 தடவை திருப்பதி போனதுக்கு சமமாக. இது என்ன காய் சொல்லு? இங்கே பாரு, எங்கேயுமே வந்து பெருமாள் வந்து அவர் சம்சாரம் தனியாக இருக்கும். இங்கே வந்து கூடயே இருப்பார். 7 அவதாரமும் இருக்குது உள்ள. 7 சிலை கூடயே இருக்காரா. ரெண்டாவது வந்து என்னோட ஆற்றுல என்னோட இதுதான் ராஜ்யம் அப்படின்னு வந்து பெருமாள் வந்து இனிமேல் இந்த கோயிலுக்கு வந்தேன்னா பெருமாள் வந்து என்ன சொன்னார்னா, என் சம்சாரம் சொல்கிறதே நான் கேட்குறேன். ஏன்னா பெருமாள் வந்து இங்கே வந்து அவங்கள வந்து தேடி வந்து இங்கே அது வந்து கலிய பெருமாள் சம்சாரம் சொல்கிறத கேட்குறது. நான் செல்வகுமார். நீ பெரிய நல்ல வாய் கோயில நிற்கல என்கிட்ட எதுவும் அதனால என் சம்சாரம் சொல்றதே அப்படின்ட்டு நம்ம ரோட்ல நின்று பார்க்கல. அந்த பெருமாள் தெரிய மாட்டார். அந்த பெருமாளோட சம்சாரம் தான் ஃபர்ஸ்ட் சைடில் தான் இருப்பார் பெருமாள். இதெல்லாம் வந்து அர்ச்சகர் வந்து சொன்னார். அதை தான் சொல்கிறேன். சரி வாங்க பாப்பா. விலாங்காயா? விலாங்கா இல்லை, இது வேறு ஏதோ பழம். விளாம்பழம் இல்லை, விளாம்பழம் என்ன பழம் தெரிஞ்ச? இல்லை இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது விளாங்கா இல்லை, அது சாப்பிட்ற மாதிரி. சரி வாங்க. எங்க விளாங்கா யாருன்னு நான் பார்த்துட்டு சொல்லுவேன். இது விளாங்காய் இல்லை, அது ஓடு வந்து கடுமையாக இருக்கும். ஓகே, கோயிலுக்கு பேக் சைடு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் இதுக்கெல்லாம் போயிருக்கோம்ல. இது இந்த சாமியை பற்றியா? முன்னாடியும் சாமி இருக்குது, பின்னாடியும் சாமி இருக்குது. இங்கே பாரு, ஆஞ்சநேயர். ஓகே, நாங்கள் நேற்று நைட்டு வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணுற இடத்தெல்லாம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாச்சியார் கோயில் இல்லை இல்லை, இது சனி பகவான் கோயில், அதுக்கு வந்தது. ஓகே தியா, நல்ல பெரிய கோயில். நம்மளுக்கு யாராவது பில்லி சூனியம் சி அது கிடையாது. சி தோசை நிவர்த்தி தலாம். தோசை நிவர்த்தி நேற்று அதுக்கு தான் நம்ம வந்து அங்கே பட்டுக்கோட்டையிலேருந்து அந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸு நிஷா வந்து சொல்லுவா சீக்கிரம். பட்டுக்கோட்டையிலேருந்து வந்து கிளம்பி வந்து நம்ம நைட்டு 10 மணிக்கெலாம் வந்து இங்கே ரூம் எடுத்து இருந்துட்டு இப்போ காலையில் அங்கே ரூம்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு கோயிலுக்கு குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு அங்கே போய் சாமி கும்பிட்டு ரெண்டாவதாக இந்த கோயிலுக்கு வந்து. ஓகே சரி, ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாமா? இதுதாங்க கோயில் உள்ளே எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. நாங்கள் நீட்டாக வந்து நாச்சியார் கோயில் வந்து சீனிவாச பெருமாள் இந்த சாமி பேர், அங்கேயும் கும்பிட்டாச்சு. ஓகேயா? காலையில் 9 மணி 10 மணிக்கு நம்ம ரூம் வெக்கேட் பண்ணணும். அதுக்குள்ளேயும் நம்ம சீக்கிரம் போயாகணும். ஓகேயா? காலையில் 4 மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு கிளம்பணும் ரூம்லேருந்து. 3 மணிக்கு தான் எந்திரிச்சது, அதான் 4 மணிக்கு கிளம்பணும். 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு கிளம்பி வர 4:10 ஆயிடுச்சு. 4:10 ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நேராக அந்த கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் 6:30 மணி 7 மணிக்கு வெளியே வந்தோம். அப்புறம் இங்கே வந்து ஹோட்டலில் பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து நல்லா சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இப்போ ஆனால் இந்த கோயிலில் கூட்டமெல்லாம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சு. அங்கேயும் ஓரளவுக்கு கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஓகே, பாய் 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 பாய்.